20,000 போட்டாலே எனக்கு 7 லட்ச ரூபா வரும். கேட்டுட்டேன் அசிங்க இதை விட நானே விட்டுட்டேன் ட்ரைனிங். நீ வேணா நான் உனக்கு பண்ணலன்ட்டேன். இல்லை மாஸ்டர் என்ன நடுவில் விட்டு போறே எப்பா நான் விட்டுரு நான் பண்ணல. யோசித்து பாரு எனக்கு லைஃப் இருக்கு. நான் இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வரேன் பெட்ரோல் போடணும் இல்லை நீ தரேன்னா 25,000 ஒரு மந்த் கொடுத்த மீதி 5 வருஷம் யார் கொடுப்பா? பேர் சொல்ல முடியாத நிலமை என்ன பண்ணுறது. 70 140 கிலோமீட்டர்ஸ் போகிறேன்னு வச்சுங்களேன். டெய்லி 140 கிலோமீட்டர்ஸ் காரில் போகிறேன். பெட்ரோல் மட்டும் எவ்வளோ ஆகும் சும்மா சொல்லுங்கள். இப்போ காருன்னா வந்துட்டு ஒரு 6 ரூபா ஆகிடும் சார் ஒரு கிலோமீட்டருக்கு ஈஸியாக இல்லை 6 ரூபா ஆகிடும். 150 கிலோமீட்டர்ஸ் 150 கிலோமீட்டர் அப்படின்னும் போது வந்துட்டு 6 ரூபா அப்படின்னு வச்சா கூட எவ்வளோ ஆச்சு 600 ஒரு பர் டேக்கு எவ்வளோ 1000 rupees கிட்ட ஈஸியாக ஆகிடும். ஈஸியாக 1000 இப்போ பர் மந்த் எவ்வளோ ஆகுது 30,000 ஈஸியாக போய்டும். ட்ராவல் எக்ஸ்பென்சஸே ஆகிடுது. இப்போ எனக்கு ஒரு 50,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். 50,000 கொடுக்குறாங்க இல்லை 70,000 கொடுக்குறாங்க. ஆனால் இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா நான் காசுக்கு ஆசைப்பட்டு போல பேர் போதும் எனக்கு. ஆக்சுவலி நீங்கள் கேட்ட கொஸ்டினால நான் பேசுகிறேன். இது வரலையும் நான் சொன்னதே கிடையாது, யார்கிட்டையும் நான் ஷேர் பண்ணதும் கிடையாது. எனக்குள்ளேயே வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு காசு போதும்னு நினைப்பேன். நான் போகிறேன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நம்ம பசங்க எல்லாம் நான் கிடையாது, எல்லா ட்ரைனர்ஸும் நான் பேசுகிறேன். நம்ம பிள்ளைங்க அதை கேட்க தெரியாது, யாருன்னா ஒருத்தர் தான் கேட்பாங்க. அதுதான் சார் நான் ஏன்னா நம்மளால கேட்டே பழக்கம் இல்லை. மற்ற எல்லாருமே ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, நம்ம கேட்கவே வராது. அது கொடுக்குறத வாங்கி பெரும்பாலும் நான்லாம் ஃப்ரீயாகவே பண்ணியிருக்கேன். ஒரு செலிபிரிட்டி, அந்த செலிபிரிட்டி பேரை சொல்லக்கூடாது, அவர் பார்த்துன்னு இருப்பார், அவருக்கு தெரியும். மிகப்பெரிய செலிபிரிட்டி இன்றைக்கி அவர், ஓகேங்களா? அவர் மிகப்பெரிய செலிபிரிட்டி. ஒரு 4 படம் நான் ஃப்ரீயாக பண்ணியிருக்கேன். காசு கேட்டு எனக்கு காசே தரல, பட் எனக்கு பேர் வந்துச்சுன்னு விட்டேன். காசு கேட்டேன் கொடுக்கல, காசு தரல ஏன்னா விட்டுட்டேன். எல்லோரும் நினச்சிப்பாங்க இப்போ ஒரு அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி போனார் காசு வாங்கிட்டு இருப்பார். ப்ராமிஸ் என் ஃபிட்னஸ் கரியர் மேலே ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். காசே வாங்கலை. போகிற பெட்ரோல் இங்கேருந்து பார்க்காயத்துக்கு போய் ட்ரெயின் பண்ணுவேன். காசே வாங்கலப்பா. காசு கேட்டேன். குறைஞ்சபட்சம் 20,000 போட்டாலே எனக்கு 7 லட்ச ரூபா வரணும். காசே தரல. பேர் சொல்ல முடியாத நிலமை என்ன பண்ணுறது. பேர் எனக்கு அப்படியே கேட்டுட்டேன் அசிங்க இதை விட நானே விட்டுட்டேன் ட்ரைனிங். நீ வேணா நான் உனக்கு பண்ணலன்ட்டேன். இல்லை மாஸ்டர் என்ன நடுவில் விட்டு போறே எப்பா நான் விட்டுரு நான் பண்ணல. யோசித்து பாரு எனக்கு லைஃப் இருக்குது. நான் இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வரேன் பெட்ரோல் போடணும் இல்லை நீ தரேன்னா 25,000 ஒரு மந்த் கொடுத்த மீதி 5 வருஷம் யார் கொடுப்பா? என் டைமு எல்லாமே. பட் பேர் எடுத்துட்டேன். ஓகே, அது மூலயமா இன்னொரு விஐபி வரான்னு பார்ப்பேன். இப்படி தான் தமிழ்நாட்டு ட்ரெயினரோட என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. செலிபிரிட்டிகிட்ட கேட்க முடியாமல் விஐபி கிட்ட கேட்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. விட்டுருவாங்க, அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்னா நான் பேர் எடுக்கணும்னு நான் அதை விட்டுட்டேன். அப்போது என்னோடய விஷயம் என்னென்னா பேர் போது அதிகம் எனக்கு பேர் எடுக்கணும். இப்போ பேர் எடுக்க தானே நீங்கள் வந்து என்னை இன்டர்வியூ எடுக்கிறீங்க. இந்த ஆளுக்கு பேர் இல்லைன்னா நீங்கள் எங்கே வர போகிறீங்க? புரியுதா? அந்த பேர் இருக்கும், அந்த சோஷியல் மீடியாஸ் எல்லாரும் வருவாங்க. ஓகே, இதை வச்சு நான் என்ன சர்வே பண்ண முடியும் இப்படின்னு பார்ப்பேன். இதை தான் நான் எல்லா ட்ரைனர்ஸ்க்கும் ஒரு ரிக்வஸ்ட்டாகவே வைப்பேன். என்னன்னா எல்லாருமே உழைப்பு கற்ற ஊதியத்தில் பேர் கிடைக்குதா பாருங்கள். அந்த ஊதியம் வேண்டாம், பேர் எடுத்துக்கலாம். பேர் எடுத்துகிட்டு இதை நான் வந்து முடிவு பண்ணேன். எப்படின்னா இது கூட எனக்கு தெரியாது. அர்ஜுன் சார் எனக்கு சொன்னார். நான் போயிட்டுருக்கேன். என்னடா சிவா அஜித்துக்கு ரெகுலராக போறியா அப்படின்னாரு அர்ஜுன் சார். சார் போயிட்டுருக்கேன் சார். எப்படா இப்போ ஓகே இல்லைடா இன்கம்லாம்? சார் ஓகே சார், ஆனால் எங்கே சார் அப்படியே போயிடுது சார் எல்லாம். இல்லை சிவா பேர் எடுத்தனா பணம் உன்னை தானாக துரத்தும். அன்றைக்கி நீ செலக்ட் பண்ணினார். டச் விட்டு அர்ஜுன் சார் என்னோட கடவுள் நான் எல்லா இன்டர்வியூ சொல்லுறதுனா அவர் சொல்கிற ஒரு வார்த்தையும் உண்மை. இன்றைக்கி நான் செலக்டிவாக ட்ரெயின் பண்ணுறேன்.